நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்வையொட்டி சமூக வலைதளங்களில் அஜித் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகின்றனர். புதுடில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த திரைப்பட நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் நடிகர் அஜித்குமாரின் மனைவி ஷாலினி மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த ஆண்டு 7 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள், 19 பத்ம பூஷன் விருதுகள், 113 பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, நடிகர் அஜித்குமார், நடிகை ஷோபனா சந்திரகுமார், ஆந்திராவைச் சேர்ந்த நடிகர் நந்தமூரி பாலகிருஷ்ணா, பீகார் முன்னாள் துணை முதல்வர் மறைந்த சுஷில்குமார் மோடி உள்ளிட்ட 19 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், தமிழகத்தைச் சேர்ந்த குருவாயூர் துரை கே தாமோதரன், லட்சுமிபதி ராமசுப்பையர், MT ஸ்ரீனிவாஸ், புரிசை கண்ணப்பா சம்பந்தன், RG சந்திரமோகன், கிரிக்கெட் வீரர் R அஸ்வின், ராதாகிருஷ்ணன், தேவசேனாபதி, சீனி விஸ்வநாதன், பறை இசைக்கலைஞர் வேலு ஆசன் ஆகிய 10 பேர் உட்பட 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டன. பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளில் கீழ் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன.